இந்திய சினிமா நூற்றாண்டு விழா எப்படி நடந்து முடிஞ்சது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்தந்த மாநில திரையுலக நட்சத்திரங்களோட கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்தது. ஆனா இந்த விழா அந்த அளவுக்கு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கறதும் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா, டான்ஸ் மாஸ்டரும் நடிகையுமான காயத்ரி ரகுராம் இவங்களுடைய குடும்பமே சினிமாக்காக உழைச்ச குடும்பம். அது மட்டும் இல்லாம 75 வருஷங்களா இவங்க சினிமால இருந்துட்டு இருக்காங்களாம். அப்படி இருக்கும்போது இந்த விழாவில் எங்க குடும்பத்தையும் சரி எங்களையும் சரி கண்டுக்க கூட இல்ல, எங்களை கௌரவிக்க ஒரு விருது கூட கொடுக்கல அப்படின்னு இவங்க ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்காங்க. இவங்களை பத்தி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவங்க தாத்தாவை பத்தி நமக்கே தெரியல அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவங்களுடைய தாத்தாவை பத்தி இவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய தாத்தா கே சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரு முதல் தமிழ் சினிமா இயக்குனர், அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளர், தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையை உருவாக்கியவங்கல்ல ரொம்ப முக்கியமானவர் அவரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சங்கம் நடத்துற இந்த விழாவில் அவங்க தாத்தாவை மறந்துட்டாங்க. தந்தை ரகுராம் அவங்களுடைய அம்மா சித்திகள், அதாவது கலா பிருந்தா சகோதரிகள், இவங்க யாரையுமே அவங்க கண்டுக்கல. அது மட்டும் இல்லாம சுந்தரம் மாஸ்டர் அவங்களுடைய மகன்கள் பிரபுதேவா, ராஜு சுந்தரம் இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தானா, இவங்களையுமே கண்டுக்கல அப்படின்னு ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்காங்க.